3 வண்டி வாங்கினுங்களா? 4 வண்டி 2 இது பிக்கப் மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் தான். தோஸ்த் ஒன்று, பிக்கப் ஒன்று, இண்டிகா ஒன்று, சைலோ கார் ஒன்று. அடே அத்தினி மரம் வண்டி வாங்கிட்டுங்களா? ஆமாம் ஆமாம். எதுவும் செட் ஆகலை. வாடகை செட் ஆகலை. ஐயா போய் குடிச்சிட்டு அப்படியே பிடுங்கிட்டு போய் குடிச்சிட்டு வரேன். வாடகை கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கஷ்டம்தான். வாடகைலாம் மாமன் மச்சானா எல்லாம் இப்போ கஞ்சிலேருந்து 200 இப்படி கொடுக்கறது போட்டு அது கீரை இடத்துல இருந்தால் அது அழகாக ஓடும். ஆமாம். இப்போ டவுன் சைட்லலாம் என்ன பண்ணுறாங்க, கம்பெனிக்கு அட்டாச் பண்ணி விட்டுறாங்க. அட்டாச் பண்ணிட்டு வருஷமெல்லாம் அவங்களுக்கு சவாரி இருந்துனே இருக்குது. இது நல்ல லாபம் தான். இப்போ பெங்களூரில் ஒரு வண்டி வச்சு கோட்டேஜ் பண்ணணும். குட்டூரில் ஒரு பையன் வச்சுருக்கிறான். அப்படி தான் அவன் கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஓடுறான். இங்கேயில் ஒரே கம்பெனி. காலையிலே 4 மணி 5 மணிக்கே நான் போகிறாங்க. பொழுதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ட்ரிப் ஒரு நாளைக்கு இவ்வளோ ட்ரிப்புன்னு ஒரு மினிமம் இவ்வளோ கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேலே வண்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இல்லைனா ஒரு மினிமம் அதுக்கு கீழே இல்லை. அதுக்கு கீழேன்னா அவங்களுக்கு வண்டிக்கார கட்டுப்படி ஆகாதுன்னு ஒரு லெவலில் வச்சுருக்குறாங்க. இவ்வளோ கிலோமீட்டர்னு அந்த கிலோமீட்டர் வரையும் கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ரூட்டுன்ட்டு கணக்கு ரெகுலராக. கல்யாணம் 2 கல்யாணம் பண்ணிச்சா. ஓஹோ. அங்கே ஒரு வீடு ஒரு ஏதாவது ரோடு வாரத்தில் வீடு கட்டிச்சா. அதாவது பணக்கிற போது எப்படி என்னென்ன ஆட்டம் ஆடணுமோ அந்த மாதிரியெல்லாம் ஆட சொல்லும். அது இயற்கையாக வர்றது. நம்மளுக்கு தெரியாத ஆட்டம் ஆடுறது. எப்படி நம்ம நினச்சா அது ஒரு ஆட்டம் போடும். ஒரு ஆட்டம் போடும். மனம் போகிற போக்கெல்லாம் போய் நேரு அங்கே இதாக்குதுன்னா அதுக்கு ஒரு வேலையை செய்யும். இப்போ எல்லாம் ஃபுல்லாக காலியாகி போச்சு. சம்பளத்தை நம்பி வண்டி ஓடுதுப்பேன். என்ன தலையிருக்கு இது நிற்கிற ஐடியா தானே இல்லையா? யாருக்கு? எனக்கா? அதானே வாழ்க்கையில் அப்படி ஒரு எண்ணமே வரக்கூடாதுன்னுக்கிறேன். காசு 1000 2000 கீழே போகிறேன் நான் நிற்கிறேன்னு ஓடியெல்லாம். அது ஒன்று இன்னொன்று இப்பெல்லாம் வரலாம் தூங்க வேலை இது வரைக்கும் காதில் எதுவும் வாங்கக்கூடாது. என்ன கேட்டாலும் முன்னூற்றி என்னன்னாலும் கேட்பாங்க வாங்கிக்கணும். ஆமாம். நம்மளுக்கு யாருன்னா எதனா ஒன்று சொன்னால் சுருன்னு வருது கோவம். 3 ஓட்டம்லாம் அந்த வேலைக்கெல்லாம் இறங்கணும்.
தாங்க போகுது மச்சான் இது. எல்லாம் பணம் நம்ம கிட்ட வெள்ளம் வாங்குறாங்களா உங்களுக்கு அனுப்புறது? இதுதான் இந்த மாதிரி தான் தொழில் நடக்குது. ம் வெளியே இருக்குது ஆ வேலை செய்யுது. தண்ணி கூட குடிக்கிறதுல தண்ணியை கட்டி மரம் ஏற்று பழக்கம். போன வருஷம் இதை எடுத்து மக்களை ஆமாம் போன வருஷம் அது எடுத்து நம்ம பணம் ரெண்டு கல்யாணம் பேங்க்கில் கையெழுத்து போடணுன்னாலும் சைக்கிள்நாத்துக்கு கல்யாணத்துக்கு விளையாட போகிற மலைப்பாடிக்கு நான் நேரத்தில் தான் போவேன். அங்கே போயிட்டுனா இப்படி பார்த்து போகிற பாலிங்க எடுத்து விட்டு ஒரு நாள் போகிற 6 பாலி கம்மியாக. ஆஹா துளி எவ்வளோலாம் ஆனால் ஒன்றும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே எனக்கு தாங்க. சாப்பிட்டு சொல்லுவோம்மா சொல்லி சாப்பிட்டியா? நல்லா இருக்கா? அதே கல்யாணம் தான் நல்லா இருக்கும். போலீஸ்காரர் தான் அவ்வளோ பயம் இருக்கு போலீஸ். தள்ளி நின்றா உன்னை விட்டுக்கோண்ணா ஓட்டுறாக்கா தள்ளி நின்றுச்சானா உன்னை விட்டுக்கோண்ணா இல்லை அச்சியை தான் கம்மனு வச்சுருந்துக்கோண்ணா பாவம். ஆ ஆ ஆ ஆ ஆஹா எங்க ஆ பார்த்துட்டு தான் வந்தியா? ஆஹா ஆள் யாருன்னு தெரியல, அடையாளம் தெரியல உனக்கு? தெரியலையா? குட்டூரம்மா குட்டூர் மச்சான் சொந்தக்காரெல்லாம் சொன்னால் தெரியும். சொந்தக்காரர் இல்லை மாமா, நம்ம வீடே வந்து செஞ்சு வந்துக்கிறாங்க வேலை. வீட்டு வேலை
மச்சான் கோயிலான வீட்டு வேலைக்கு போலையா போனேன் இல்லையா ஊட்டான குட்டூரில் கோயிலான வீடு கட்ட போலையா நீ போய் பாரு அதுக்கே பார்க்குறது கெட்டவரையா குட்டூருக்கும் மோத்தூருக்கும் ரொம்ப கொடுத்துருவாங்க தெரியாது எங்கள் சொந்தக்காரி தான் கொடுத்தனா அதிலே தாங்க இது முன்னே அதெல்லாம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வெளியே இழுத்து காட்டுந்தது அது கூட ஆனால் எல்லாரும் அப்படி தான் கேட்குறாங்க அது 10 வருஷம் ஆகி போச்சு அந்த வீட்டுக்கு வந்து அது முன்னாடி போய் கொஞ்சம் இழுத்து போட்டு கட்டுந்த அவ்வளோதான் நல்லா இருக்குது உழுவுல போட்டோம் நல்லா பேச கூப்பிடு நல்லா நீ கூட கன்னட பேசுறது எனக்கு தெரியுதா உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் இதான் தெரியாது பேசுறதெல்லாம் புரியும் ஆனால் பேச வர்றது கற்றுக்கணும் சும்மா இல்லை தெலுங்கு ஊர் பூரா தெலுங்கு பேசுகிறாங்க அது கற்றுக்க முடியல உன்னால எங்கள் மச்சான் புரியான்றது கேட்குறாங்களா புரியலோட தெலுங்கு கற்றுக்கணும்ல இதில் போதே மாமா போய் பாதி எனக்கு அது புரிஞ்சாவே வர இல்லையே ಊಟ ಆಯ್ತಾ ಆಯ್ತಾ ನಿರ್ಮಲ ಊಟ ಆಯ್ತಾ ಸ್ನಾನ ಮಾಡಬೇಕು ಪೂಜೆ ಮಾಡಬೇಕು ஸ்நான ಮಾಡಬೇಕಾ ಪೂಜೆ ಮಾಡಬೇಕಾ ஸ்நானனா குளிக்கணுமா பூஜைனா பூஜை பண்ணுறது கோயிலில் ஒன்றும் பண்ணும் அம்மா வரலான்னு கேட்குறேன் அது ஒன்று தான் புரியுது அம்மான்னு சொல்லாது அப்போ வேற மாதிரி சொல்லிங்கன்னா புரிஞ்சாது கன்னடாவிலேயே அம்மா தான் அம்மா தாய் தமிழ்லேயும் அம்மா தான் தாய் தான் கன்னடாவிலேயும் அம்மா தான் தாய் தான் அதுக்கு வேறு எதுவும் இல்லை நல்லா இருக்குது அவ்வளோ கொத்து கொத்தாக்குது பாரு அப்படியே ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ಇಸ್ಕೊಂಡು ಬಂದ ಇಸ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ದವು ನೀವು ಹೆಂಗ ನಾನು ಕೊಡೋದು ಕೊಡೋದನ್ನೇ ಕಡಿಮೆ 150 ಅದೇ ಎಷ್ಟು ಮಾತಾಡೋದು ಜನ ಯಾರು ನೀವು ತಾಯಿನೇ ಒಂದು ವರ್ಷ ಕಳ್ಕಾಯ್ತು ಹೋದ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಆಗಿಬಿಟ್ಟು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಷ್ಟು ಅಲ್ಲ ಹಾಕಿದ್ದೆ ನಾನು ಅದಕ್ಕೆ 150 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೆ ಇನ್ನೂ ಇರೋ ಕಾಸು ಕೊಡ್ಬೇಕಲ್ಲ ಕೊಡಬೇಕು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಇವಾಗ 300 ರೂಪಾಯಿ ಆಯ್ತಲ್ಲ 300 ರೂಪಾಯಿ ಮುನ್ನೂರನೇ ಜಾಸ್ತಿ ನೋಡಿ ಈಗ ಬಂದೆ ಏನು ಮಾಡೋಣ ನಾನು ಎಷ್ಟು ಹಾಕಿದ್ರು ಅದೇನು ಮಾಡೋಕ್ಕಾಗ ನಂಗೆ ಹಾಕಿ ಅಷ್ಟೇ ಈ ತೆಲು ಕಲಿತಾ ಸ್ವಲ್ಪ ಕುಡಿಯೋಣ ಅಂತ ಬಂದೆ ಎಂತ ಕೊಟ್ಟು ಕೊಡೋಣ ಕೊಡ್ತಾರ ಅಲ್ಲಿ ರಾಮನಗರಲ್ಲಿ ಒಬ್ರು ಇದ್ದಾರೆ ನಾನು ಇದೇ ಥರ ಕಳ್ಕೊದ್ದೆ ನಾನು ಅಣ್ಣ ನಾನು ತಾತ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಒಂದು ಬರ ಕೊಡು ಅಂತ ಕೇಳಿದೆ 50 ರೂಪಾಯಿ ಅಂತ ಇದ್ದಾರೆ ಒಂದಿದು ಒಂದು ಕೊಂಬು ಅದು ಇದು ಕಲ್ಲಿಲ್ಲ ಕೆಲವನೇ ಆಮೇಲೆ ನಾನು ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಲ್ಲ ಸೂಪರ್ ಆಗಿ ಗೊತ್ತಾಗಿದೆ ಕಾಯಿ ಬಿಡಿ ಯಾವುದು ಯಾ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ
உதயராஜா உதயராஜா அது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்களா? ஆ வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு 260 கிலோ கருப்பட்டி பேக்கிங் இருக்குது. நான் ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டேன். சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோமே அப்படின்னு எடுக்கிறேன். இது எங்கே போகுதுன்னா புதுக்கோட்டை ஆரோக்கிய ஆயிலுக்கு போகுது. புதுக்கோட்டை ஆரோக்கிய ஆயில் நாமக்கல் மௌனூரில் முத்துசாமி சிற்காலைக்கு, அதுக்கப்புறம் கரூர் பொன்னுசாமி ஒரு பேர், கடப்பேர் பேரில் எனக்கு நான் கேட்கவே அடுத்த வீடியோவில் நான் கேட்டு சொல்கிறேன். கரூர்கார் யாருன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவர் பேர் கடப்பேர் வேணுன்னா கேட்டு சொல்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரிஜினல் கருப்பட்டியை தேடி தேடி வாங்குறாங்க. அப்படி தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே வந்தவங்க எங்கெங்கேயோ வாங்கி பார்த்துருக்காங்க. எங்கே வாங்கி பார்த்து செட் ஆகணும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம எங்கள் ஃபேஸ்புக்கில் எங்கேயோ வீடியோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஒரு டைம் வாங்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வெளியும் வேறு எங்கேயும் போகல, நம்மக்கிட்ட தான் வாங்குறாங்க. ஏன்னா அவங்க நிறைய பேர் எடுத்து தேடி பார்த்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கலப்படம். அதுக்கப்புறம் ஃபைனலாக கலப்படம் பண்ணாமல் விற்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க வாங்கின இடம் போகிற கலப்படமாக இருந்துருக்கு. அதனால் இப்போது நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட கருப்பட்டி வாங்குறவங்க இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூவாக வாங்குறாங்க. அவனை தேடி வாங்குறவங்க. இப்போ ஆரோக்கிய ஆயில் வந்துட்டு புதுக்கோட்டையில் ஒரு பல இடத்துல தேடி பார்த்துக்கிறாரு, எங்கேயுமே கிடைக்கிறான். ஃபைனலாக நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் நம்மக்கிட்ட தொடர்ந்து வாங்குறாரு. ஒரிஜினலாக இருக்குதுன்றதுனால புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க ஆரோக்கியா ஆயில் கடப்பேர் அங்கே போயிட்டு வாங்கிக்கோங்க. எண்ணெய் தரமாக கொடுப்பாரு. செக்கில் ஆக்கின எண்ணெய் குவாலிட்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் அவர். ஏன்னா அவர் நம்ம கருப்பட்டி வாங்குறதே காம்ப்ரமைஸ் இல்லாமல் வாங்குறாருன்னா பார்த்துக்கோங்க. அப்பா ஒரு குவாலிட்டி தரம் எப்படி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு குவாலிட்டின்னு. அதனால நீங்கள் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. கருப்பட்டி கேட்டு பாருங்க எங்கே வாங்குறாங்கன்னு சொல்லுவார். அவர் வந்து அந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க அங்கே வாங்கிக்கோங்க. புதுக்கோட்டையில் இப்போ நாமக்கல் சைடு இருக்கிறவங்க வந்து மௌனூர் அந்த பக்கம் ஒரு பக்கமாக இருந்துச்சுன்னா மௌனூரில் கூட வாங்கிக்கோங்க. மௌனூரில் என்னென்னா மருந்து வச்சுருக்காரு. மௌனூர் வந்து 2 கிலோமீட்டர் நாமக்கல் போகிற வழியே. அந்த ஊரை தாண்டி தான் புத்தாங்கல் மேடு. கரெக்ட், புத்தாங்கல் மேடில் தான் இருக்குது அந்த செக்காலை, முத்துசாமி செக்கு ஆலை, புத்தாங்கல் மேடு அந்த ஊர் பேர். அங்கே இருக்கிறவங்க நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க. கருப்பட்டிலாம் நம்மளுக்கு தான் இருக்கும் அவர்கிட்ட. அவர் நம்ம வடிவேல் ஐயா யாருக்கு தெரியும், அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவர் இறந்துட்டாரு போன வருஷம். அவருக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை, இறந்துட்டாரு. அவர்கிட்ட அவர் தான் நம்மக்கிட்ட ஃபஸ்ட் வந்தார் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னே. அவர் இறந்துட்டு கூட அந்த செக்க ஆலையில் வந்து நம்மக்கிட்ட தான் கருப்பட்டி நம்மக்கிட்ட தான் போகுது. அவங்க தம்பி தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அவங்க தம்பி கூட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணிக்கிறது. தரமான கருப்பட்டியெல்லாம் தேடி வாங்கிடுவாங்க. ஆயிடுச்சு 1 2 3 4 ஆயிடுது பக்கா அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் கரூர்லேயும் பொன்னுசாமியில் இருக்கார். அவரும் அப்படி தான். அவர் கார் எடுத்துன்னு வந்துடுவார். இவ்வளோ தூரம் நம்ம இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பருவருக்கு உள்ள கிராமம். இங்கே வந்து அவர் நாமக்கல்லில் சேகர் இருக்கிறார். அவரும் வந்துடுவார். அந்த மாதிரி எங்கே கருப்பட்டி நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு டைம் வாங்கிட்டாங்கன்னா நம்ம தேடி வராங்க. அப்படி தான் வராங்க. அதுக்கப்புறம் நம்ம குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க கருப்பட்டி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் சரி அனுப்புங்க முகவரி கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா கேட்பாங்க நிறைய பேர். அனுப்பிடுங்களா, கரெக்டாக அனுப்பிடுங்களா அப்படின்னு 1 10 கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில். இப்போ வந்து கருப்பட்டி காசை வாங்கின்னு பொருள் அனுப்பல. இப்போ கருப்பட்டின்னு இல்லை, மற்ற பொருள் கூட ஆர்கானிக் கூட அந்த மாதிரி அரிசி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. அதனால 1 10 கேட்பாங்க. அனுப்பிடுங்களா அப்படின்னு. அவங்க எப்படி எடுத்து வருவாங்க, இந்த மாதிரி இதில் வாங்க அப்படின்னு பணம் கொடுப்பேன், பொருளே அனுப்பல, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த கேள்வியெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் ஓடிவிட்டாங்க. இப்போ எதுவும் ஏமாற்றம் எதுவும் டைம் ஏமாற்ற முடியும். இப்போ ஒரு டைம் பணம் கொடுக்குறோம், அவன் பொருளை கொடுக்காம ஏமாற்றிட்டோன்னா திருப்பி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வாங்க போகிறாங்களா, அது மாதிரி ஒரு 10 பேருக்கு ஏமாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட யார் திருப்பி போகிறாங்க, அதுக்கு மேலே ஏமாற்ற முடியுமா? ஸ்டார்டிங்கில் சும்மா செலவுக்கு
திருட்டு பசங்க அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணி அதனால தான் அவ்வளோ டவுட்டாக கேட்டுருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேள்வி இப்போ பதிவு போச்சு. அந்த மாதிரி கேட்கணும், ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. அதனால இப்போல்லாம் அந்த மாதிரி அனுப்பிடுங்களா அப்படின்ற கேள்வி குறைஞ்சிட்டு இப்போ வந்து குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டில் போயிருக்கிறது குவாலிட்டி தான். அந்த கலப்படம் பண்ணி விற்கிறவங்க தான் இப்போ கொஞ்சம் ஏமாத்தின்னு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் நாள் உழைச்சி போயிடுவாங்க. எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும்? இப்போ ஒரு டைம் வாங்குறாங்க, குவாலிட்டி இல்லைன்னா 2வது டைம் திருப்பி போவாங்களா? போக மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி காணாமல் போயிடுவாங்க கொஞ்சம் நாள். அவங்க கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சிரமம், அவங்க கொஞ்சம் ஒவ்வொரு இடணும். ஏன்னா அவங்க அந்த ரேட்டு குறைச்சி கொடுக்குறாங்கல்ல, அதனால் நிறைய பேர் குறைவான ரேட்டு கிடைக்குது அப்படின்ட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. நிறைய எத்தனை நாளைக்கு போவாங்க. அவங்களும் கொஞ்சம் நாளில் கழிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தரலாம் பொருள் எங்கே வாங்கினாலும் நம்பி வாங்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி கருப்பட்டி வாங்குறாங்க அப்படின்னா குவாலிட்டியாகவே இருக்குது நாங்கள் வாங்குற இடத்துல அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூவாக வாங்கிக்கோங்க. இல்லை குவாலிட்டி இருக்கா இல்லை தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா, டவுட் இருந்துச்சுன்னா ஒரு டைம் நம்மகிட்ட கருப்பட்டி வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குற இடம் கருப்பட்டியும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அப்போ அதுவும் ஒரிஜினல் தானே அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆமாம் ஒரே மாதிரி இருக்குதுன்னா இப்போ ஒரிஜினலாக தான் இருக்கும் அது. அப்போ நீங்கள் அங்கேயே கூட கண்டினியூ பண்ணலாம். நம்மகிட்டே வாங்கி ஆகணும்னாலாம் ஒன்றும் இல்லை. என்னோடய நோக்கம் வந்து ஒரிஜினலாக கொடுக்கணும், அவ்வளோதான். நம்மகிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கலாமே, என்ன ஆகிடுச்சு இப்போ. இது இந்த கருப்பட்டியை வந்து நம்மளாக சாப்பிடுது, புறமா சாப்பிட முடியும். யாருக்குன்னா ஒரு ஆளுக்கு இல்லை, நான் அப்படி தானே கொடுத்துருக்கு காலகாலமாக இடைத்தரது கொடுத்துருந்தோம். இப்போ நேரடியாக விற்பனைக்கு வந்துட்டோம். அதனால இப்போ நேரடி விற்பனையில் இருக்கிறதுனால நாங்களே கொடுக்குறோம். அதனால நீங்கள் உங்களுக்கு கருப்பட்டி எங்கன்னா ஒரிஜினலாக கிடைக்குதுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட் தான் இல்லாத வரைக்கும் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நான் அனுப்பி விட்றேன். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை பக்கத்துலேயே இதே குவாலிட்டி பக்கத்தில் கிடைக்குதுன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. கூட நம்ம நோக்கம் நல்ல பொருளை வாங்க, அவ்வளோதான். எங்கே வாங்க எங்கே வாங்கினாலும் ஏதோ ஒரு பணம் ஏறி தானே போய் சேர போகுது அந்த பணம். அதனால நீங்கள் பார்த்துட்டு ஒரு முறை வாங்க. நம்மக்கிட்ட எப்படி கிடைக்குன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அட்ரஸுக்கு நான் கொடுக்குறேன். மினிமம் 3 கிலோலேருந்து கொடுக்குறேன். மினிமம் 3 கிலோ போட்டு சொன்னால் போட்டு விட்ருவேன். ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்குது, இங்கே ஒரு டவுனுக்கு எடுத்து போய் பார்சல் போடணும். அதனால கொஞ்சம் ஒரு 3 கிலோ இருந்தால் தான் நம்ம போயிட்டு வர்றதுக்கு செலவுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப கம்மின்னா அந்த 1 கிலோ 1/2 கிலோலாம் நம்மளால் எடுத்துன்னு போக முடியாது. அவ்வளோ தூரம் போயிட்டு வர செலவு கூட பத்தாது, போயிட்டு வர பெட்ரோல் செலவு கூட பத்தாது. அதனால நீங்கள் மினிமம் 3 கிலோ அந்த மாதிரினா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கரண்ட் போயிடுச்சு, சரி இருங்க கரண்ட் ஒர்க் கண்டினியூ பண்ணலாம்.